Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தரம் உயர்த்தப்பட்ட காங்கேயம் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாததால் நோயாளிகள் திண்டாடி வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் உள்ள அரசு மருத்துவமனையை கடந்த ஆட்சியில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் தரம் உயர்த்தப்பட்டு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு 3 மாதங்களுக்கு முன்பு திறப்பு விழா நடைபெற்றது. அதன் பின்னர் தனியார் அமைப்பின் மூலமாக மருத்துவமனைக்கு தூய்மை பணியாளர்கள், துணி சலவை செய்பவர்கள், செவிலியர்களின் உதவியாளர்கள் என 70க்கும் மேற்பட்டோர் பணியமர்த்தப்பட்டனர். மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்ட பின்னரும் மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணி அமர்த்தப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனைக்கு வருகை தருவதால் உடனடியாக மருத்துவர்கள், செவிலியர்களையும் பணியமர்த்த வேண்டும் என்று கூறியுள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு பதவியேற்றிருக்குது, இன்னும் சுகாதாரத்துறை அமைச்சரே போடல. ஆனால் கூட யார் சுகாதாரத்துறை அமைச்சராக வந்தாலும் அவங்களுடைய முதல் கையெழுத்தை இந்த காங்கேயம் நகர மக்களுடைய வேண்டுகோளை இந்த அரசு தலைமை மருத்துவமனைக்கு டாக்டர் நர்ஸை போட்டு நாங்கள் பாதிக்கப்பட்டு வந்தோம்னா எந்நேரம் வந்தாலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி ஒரு பஞ்சத்தடவி திருப்பூர்வோ கோயம்புத்தூர்வோன்னு எழுதி கொடுத்துட்றாங்க. அந்த வேதனையிலிருந்து காங்கேயம் மக்களை காப்பதற்கு வரக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் யாராக இருந்தாலும் அவங்க வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அவருடைய முதல் கையெழுத்து இதாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பேட்டி.